ஓ சார் வந்தீங்க. இருபத்தஞ்சு நிமிஷம். நான் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணும். ஓ சார். ஹாய். ஓகே, இது எங்களோட பெஸ்ட் கிளாஸ். அகாடமி சார்பாக பெஸ்ட்டுக்கு வெல்கம் பண்ணிக்கொண்டு நீங்கள் நேரடியாக சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். எங்களோட பெஸ்ட் கிளாஸ் நீங்கள் நேரடியாக ஓதுறதுக்கு போகிறல அல்லது படிக்கிறதுக்கு போகிறல. நீங்கள் வந்து சில விஷயங்களை அஹ், தெரிஞ்சவங்க தான் இந்த பாடமாக இருக்கும். இதில் ஸ்டார்டிங் நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டெப்பில் குருவான ப்ராக்டிஸ் பண்ணி பழகி வந்திப்பீங்க. அந்த ஓ ஸ்டைல் சார். கொஞ்சம் மேலுக்கு ஷோர்ட்டாக சொல்லுங்க. குருவான எப்படி ஓத பழகினால இதை ஓதி கொண்டு வாரேன்னு சொல்லி சின்னதுலேருந்து. சின்னத்துலேருந்து புராண ஓரளவு தஜீத் சட்டங்கள் படிச்சுக்கிற, அது தெரிஞ்சதை வச்சு புராண நோய் கொண்டு வர இப்போ கொஞ்ச நாள்ல பாடமா இருக்கிற. ஆஹ் 6 மாசம் மட்டும் குரான் 15 வருஷம் மட்டும் பாடமாக்கி மீட்கிற, தெரிஞ்ச தஜீத் சட்டங்களை வச்சு அதை ஒழிச்சு போற. ஓகே, நல்லா. எனக்கு இந்த வசனம் கொஞ்சம் ஓதி ஓதி கொண்டு போங்க. ஓதி கொண்டு போங்க. ம். أعوذ بالله من الشيطان الرجيم. إياك نعبد وإياك نستعين. أنعمت عليهم وامرأته حمالة الحطب. لا أعبد ما تعبدون. الذين إذا اكتالوا على الناس يستوفون. இதே போதுங்க பாபு. إيلافهم رحلة الشتاء والصيف حتى زرتم المقابر. يومئذ يصدر الناس أشتاتا. سلام هي حتى مطلع الفجر. أرأيت إن كذب وتولى. وفرعون ذي الأوتاد. ம். இது வந்து பாபு. والسماء والطارق والناشطات نشطا. التي تطلع على الأفئدة. وطور سينين. وإلى الأرض كيف سطحت. நான் இப்படி ஒரு கேள்வி கேட்டா, وس- எந்த ஸ்போர்ட்ல ஈக்கிறீங்கன்னு கேட்டா உங்கள்ட்ட குருவான்ட்ட ஓதல்ல நீ எந்த ஸ்போர்ட்ல இருந்து உங்களை கொண்டு போகணும்னு கேட்டா தெரியாது அப்படியா? அஹ் சரியா சார். தஜீத் சட்டங்களையும் கொஞ்சம் படிச்சா நல்ல மாதிரி இருக்கிறேன். ம். சரி, ஓகே. நான் எங்களோட ஹைராக்கியல் சிஸ்டத்தை விளங்கப்படுத்துறேன். அதுக்கு பிறகு பாருங்க எதுலேருந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக போனாருன்னு சொல்லி. எங்களோட சிலபஸ் வந்து ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், பேசிக் லெவல், அட்வான்ஸ்ட் லெவல், மாஸ்டர் லெவல்னு 3 லெவல் இருக்குது. பேசிக் லெவலில் வந்து 2 பாட்டிக்கு லெட்டர்ஸ் இன்ட்ரடக்ஷன், எழுத்துக்கள் அறிமுகம், அந்த பகுதி உங்களுக்கு டோட்டலாகவே தேவையில்லை. அதுக்கு பின்னால் இருக்குது லெட்டர்ஸ் ப்ரொனன்சியேஷன், எழுத்துக்கள் உச்சரிப்பு பகுதி. அதுலேயும் 3 பாட்டு இருக்குது. ஒன்று நாங்கள் சொல்லுவோம் எழுத்து சொற்கள், ஒவ்வொரு ஒவ்வொரு எழுத்தாக உச்சரித்து பழகிறது, சொற்களாக உச்சரித்து பழகிறது, மூணாவது வசனங்களா. இப்போ நீங்கள் ஓதின இந்த வசன அமைப்பில் எங்களோட உச்சரிப்பை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறேன். 3 பாட்டு இது. இது எங்களோட ஃபர்ஸ்ட் லெவல். செகண்ட் லெவலில் நாங்கள் அட்வான்ஸ் லெவல்னு சொல்கிற விஷயம், இதில் சட்டங்களை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். சட்டங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான 7 சட்டங்கள் இது. அதில் நாங்கள் 6 சட்டங்களோடையே நாங்கள் தேர்ட் லெவலுக்கு நாங்கள் வந்துடுவோம். தேர்ட் லெவல் மாஸ்டர் லெவலில் தான் நீங்கள் குருவான உங்களோட கையில் சொந்தமாக ஒரு குருவானோட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அது வரைக்கும் நாங்கள் தான் உங்களுக்கு வசனங்களை மோதன் ஃபுல்லாக தாருது. அது இந்த லெவலில் தான் நீங்கள் குருவானோட சரளமாக ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. உங்களோட கையில் செல்ஃபாக உங்களுக்கு சில குருவான் பர்சனல் ஆகிக்கும், நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. நீங்களுக்கு ஓதுறதா இந்த லெவலில் தான் 2 பார்ட் உங்களுக்கு ஆப்ஷனில் வரும்.
முழுமையாக குருவான குறிப்பிட்ட அளவு பெர்சன்டேஜுக்கு உங்களுக்கு செல்ஃபா பிழை இல்லாம ஃப்ளோ ட்ரெக்ல ப்ராக்டிஸ் பண்ண இயலும் என்று கருத்து பட்சத்தில் ரெண்டு ஆப்ஷன்ல ஒன்று ஹிப்புலுக்கு நீங்க போகலாம் அல்லது இஜாசா என்ற ஒரு கான்செப்டுக்கு நீங்க மூவ் ஆகலாம். ரெண்டும் இது ஆப்ஷன். இஜாசாண்டா தெரியும் தானே? ஓகே. நான் கேள்விப்பட்டீங்க சரியா? அதிகம் தந்தா நல்லா சார். ஓகே, இஜாசா என்று சரி நான் ஷோர்ட்டா செல்றேன்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னிலையில குர்ஆன் கிட்டத்தட்ட 7 மெத்தட்களை ஓதப்பட்டிக்குது. 7 தொடக்கம் 10 வரையான மெத்தட்களை ஓதப்பட்டிக்கு சரி கண்டிக்கிறாங்க. அதுல ஹரம் ஷரீஃப்ல அதே போல ஸ்ரீலங்கால மிடில் ஈஸ்ட்ல இப்படியான இடங்கள்ல வந்து பிரபல்யமான ஒரு கிராத்த ஒரு அமைப்பு தான் கிராத் ஹப்ஸ் என்ற முறை. அந்த கிராத் ஹப்ஸ் என்ற முறை கூடாக குர்ஆன அழகான முறையில் பார்த்து அந்த சட்டதிட்டங்களை முழுமையாக உள்வாங்கி எங்களுக்கு சப்மிட் பண்ற நேரத்தில் இது ஃபைனல் அந்த டார்கெட் வார நேரம் உங்களுக்கு விளங்கும். அப்படியான இடத்துக்கு வார நேரத்தில் உங்களுக்கு அகாடமியால ஒரு சர்டிபிகேட் வந்து வெயிட் பண்ணுவாங்க. எப்படினால் அது வந்து இப்போ நாங்கள் உங்களுக்கு ஓதி தர எங்களுக்கு யார் ஓதி தந்த அவங்களுக்கு யார் ஓதி கொடுத்த இப்படியான ஒரு முழுமையான பெயர் லிஸ்டோட அந்த சர்டிபிகேட் இந்த ஷஹாதா ஓகே. காணப்படும். அதான் நீங்க நினைக்கிறாங்க இஜாசான்னு சொல்ற விஷயம். சரி, இப்ப சொல்லுங்க, நாங்க உங்களை எதுல இருந்து கொண்டு போகலாம் பாப்போமே. நீங்க ஓதுனத விஷயம் பாப்போம். பேசிக் ப்ரொனவுன்சியேஷன் இது கொண்டு போனால் நல்லா இருக்கு. ஏன்டா நான் இந்த இப்படி இருந்தா வளமையா அந்த சின்னத்திலேயே ஓய்த்து வர சரியா அந்த ஒரு எழுத்துக்குமான சரியான உச்சரிப்புகள் எனக்கு இன்னும் சரியா தெரியான்ட்டு நினைக்கிறேன். ம். ஓதுறதுக்கு உனக்கு எப்படி பட்டா தெரியாது சார். ம். அதோட பேசிக் தகி சட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறேன். ம். கொஞ்சம் சட்டத்தையும் தெரிஞ்சு அப்படி ஓதிட்டு போனா நல்லா பாக்குறேன். சரி, ஓகே, நாங்க இது கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ராக்ல உங்களுக்கு மூவ் ஆகும். நீங்க பயப்பட தேவையில்லை. மிச்சம் நான் ஸ்லோ ஆகிற இல்லை என்றால் இது இன்னைக்கு இண்டிவிஜுவல் கிளாஸ் தானே. ஓகே. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மூவ் ஆகலாம். ஆ. அது எப்படி ஒன்று இல்லை. நாங்கள் இன்ஷால்லா ஃபெஸ்ட் லெவலில் ஃபைனலாக இருக்கிற அந்த பை வேர்சஸ் இப்போ நான் குர்ஆன் வசனங்களை ஓதுறேன் தானே, அந்த மாதிரி ஆ. நாங்கள் வசனங்களோட கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதில் சில விஷயங்கள் டாஸ்க் ஆ. சில எழுதிக்குது டாக்கப் எழுதிக்குது. அதை நாங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு நாங்கள் இன்ஷால்லா அடுத்தடுத்த லெவலுக்கு நான் மூவ் ஆ. ஆகும். அது உங்களுக்கு ஓகே. ஓகே. தெரியாதுன்றல்ல. சரி. நான் நினைக்கிறேன் அதில் நீங்கள் ஒரு இப்போ நீங்கள் ஓதி காட்டினதை பார்க்குற நேரம் ஒரு 90% நீங்கள் ஆல்மோஸ்ட் ஓகே. பட் அதை அந்த கம்ப்ளீட் பண்ணுறதே ஒண்டிக்கிறேன். அது 10% ஒண்டிக்கிறேன். இப்போ கம்ப்ளீட் ஓ. பண்ணமென்றால் ஓ. எங்களுக்கு செகண்ட் லெவல் வர நேரம் சட்டங்களோட நாங்கள் மூவ் எஸ். ஆகிற நேரம் அல்லது சட்டங்களோட சேர்த்து சட்டங்களை பொறுத்த வரைக்கும் சட்டங்கள் உங்களுக்கு எங்கேயும் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கொண்டு பாடமாகி கொண்டிருக்கிறதுக்கு உங்களுக்கு வராது. பைதவே உங்களுக்கு ஓ. நீங்கள் முழுமையாக வசனங்களை ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. குர்ஆன்ட வசனங்களுக்கு கூட தான் ஓ. சட்டங்களை ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அதில் தான் நாங்கள் டிஸ்கஸ் ஓகே. பண்ணோம். எனவே அங்கேயும் நாங்கள் முழுமையாக அந்த பை வேர்சஸ் தான் அந்த வேர்சஸ் த கண்டினியூ தான் செகண்ட் எஸ். லெவல் முழுமையாக ஈக்கும். எனவே நாங்கள் ஓகே. அதுலேயும் வசனங்களோட தான் மூவ் ஆகும். என்ன வித்தியாசம் என்றால் ஓகே. ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து ஜுசு அம்மைக்குள்ள மாத்திரம் நாங்கள் கொஞ்சம் சுற்றி 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 நிற்போம் உச்சரிப்பை நாங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு. செகண்ட் லெவலுக்கு போகிற ஓகே. நேரம் நாங்கள் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். முழு குர்ஆனுக்குள்ளேயும் நாங்கள் மூவ் ஆகிடுவோம். ஆ. ஹாய், சரி, சரி. ஓகே. அடுத்தது எங்கிட்ட சில விஷயங்கள் நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். அகாடமியோட விஷன் மிஷன் சரியா நீங்க விளங்கி கொள்ளணும். ஒன்று, எங்களோட டார்கெட் என்னென்றால் ஓகே. பொதுவான அதுக்கே உரிய சரியான ப்ரொனன்சியேஷனோட பேசிக்கான சில சட்ட விதிகள் இது. அந்த விதிகளோட உங்கள்கிட்ட இருக்கிற நேச்சர்ல இருக்கிற உங்களோட டோன்ல நீங்க குருவான சிம்பிளா ஓதணும், ஃப்ளோ ட்ரெக்ல ஓதணும். ரெண்டும் நடக்கும். எங்களுடைய அல்டிமேட் டார்கெட் ஃபைனல் ஒர்க் பிளான் என்னென்றால் பொதுவான அந்த சிஸ்டத்தில் ஓதுற ஒரு ஜெனரேஷன் வந்து நாங்கள் உருவாக்கணும். அதுக்குரிய ஒர்க் தான் நாங்கள் செஞ்சு வரோம். ஹை, எங்களுடைய பாடத்திட்டத்தில் சில விஷயங்கள் இல்லைங்கிறத நீ விளங்கிக் கொள்ளணும். ஒன்று, குர்ஆனை தவிர ஓதுறதை தவிர வேற எந்த சப்ஜெக்டும் இங்கே நடக்காது. அஹ், முழுமையாக முழு குர்ஆனையும் நீங்களுக்கு ஓதி காட்டினா உங்களோட பாடம் சரியான்னு கேட்டால் அப்படி அல்ல. அதுக்கு செகண்ட் ஃபர்ஸ்ட் லெவலில் சில இது அதை நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். 30 நிமிஷம் ஓதி முடிச்சுட்டு பெருநாள் கொண்டாடுறதெல்லாம் எங்கிட்ட இல்லை. நீண்ட காலத்துக்கு வந்து ஓகே. உட்காந்து ஓதிக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு கேட்டால் அப்படி அல்ல. உங்களுடைய ஸ்பீடுக்கு ஏற்ற வகையில் நாங்கள் உங்களை ரன் பண்ணுவோம். அதே ஓகே. போல ஆ. ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிக்கிற உங்களை போல ஆட்கள் மாத்திரம் எங்களோட அகாடமியில் இல்லை. டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, டீச்சர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, பிஸ்னஸ் மேன் இருக்கிறாங்க, வீட்டில் ஆ. எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஓரமாக இருக்கிற அம்மாமார் அப்பா மாரிலேருந்து எல்லாரும் கிளாஸ்ல இருக்கிறாங்க. 6 வயசு ஆ. பிள்ளையிலேருந்து வயசு ஆட்களுக்கும் கிளாஸ் நடந்து கொண்டு வருதுங்கிறதையும்
நாங்கள் விலையை கொள்ளணும். அடுத்த சில விஷயங்கள் ஒன்று கட்டாயம் நீங்கள் கிளாஸுக்கு 5 மினிட்ஸுக்கு முன்னுக்கு ரெடி ஆயிருங்கோ. உங்களோட டிவைஸ் நல்லா ஓகே. டிவைஸ் எங்கே தான் இஷ்யூ ஆகிட்டு எங்களோட இஷ்யூ வந்து சொன்னால் நாங்கள் இன்றைக்கி டிவைஸை அப்கிரேட் பண்ணிக்கிறோம். அதனால எங்களுக்கு சின்ன ஒரு ஆஹா. ஃபர்ஸ்ட் டைம் இது எங்களுக்கு இப்போ 5 இயர்ஸுக்கு பின்னால் நெட்ஒர்க் சிஸ்டம் வந்து அப்கிரேட் ஆகினதால எங்களுக்கு அந்த 5G சிஸ்டம் இன்வால்வ் ஆகினதால சின்ன சின்ன ஆ. எரர் காட்டி கொண்டு நாங்கள் படிச்சு கொண்டிருக்கோம். அதனால தான் இது உங்களோட சைட் ஓகே, நீங்கள் இந்த ஆ. நெட்ஒர்க் கிளியர் நல்லா. அடுத்தது பெரும்பாலும் ஃபோன் ஓகே. கையில் இருந்திக்கும் அப்படி தானே கிளாஸுக்கு. ஓ, இந்த கிளாஸ் டைம் அப்போ டைம். அப்போ எந்த நீங்கள் ஓதுறது மிச்சம் இல்லை தானே. அப்ப அடுத்த கிளாஸ்ல இருந்தால் நீங்கள் ஆ. இன்னும் போகிறீங்க ஃபுல்லாக. எங்களோட கிளாஸ்ல இருக்கிற ஸ்பெஷல் ஓகே. அடுத்த கிளாஸுக்கு நீங்கள் ஜூம் கிளாஸுக்கு போனீங்க என்றால் உங்களோட சைட்டில் நீங்கள் என்ன ம். செய்யலாம், மைக்கை ஓப்பன் வச்சுக்கொண்டு பேசாம வைக்கலாம். ஆ. முழுமையாக நான் அடுத்த கிளாஸ் ஈராக தான் கிளாஸ் செய்வாங்க. எங்களோட கிளாஸ்ல தலைகீழ ஆ. நடக்கும். நாங்கள் தான் மைக் ஓப்பன் பண்ணும், ஏன்னா நீங்கள் தான் கிளாஸ் செய்ய போகிறாங்க. நாங்கள் வந்து இடையில உங்களை கைட் ஆ. பண்ணுவோம். ஆ. ஆகவே உங்களோட சைட்ல ஆ. இருந்து சைலண்டான பிளேஸும் ஃபோனை கையில் வச்சுக்கொண்டு இல்லாமல் ஒரு இடத்துல ஸ்டாண்ட் பை வச்சுக்கொண்டு கிளாஸில் ஜாயின் பண்ணுறதும் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அடுத்தது ஓகே. லீவோட ஆமா. பெர்மிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1 டே அல்ல 2 டேஸுக்கு முன்னுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணினீங்கன்னு சொன்னால் அந்த கிளாஸை எங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி திருப்பி இன்னொரு டைமுக்கு போடுவோம். ஒன் ப்ராசஸில் போய் ஓகே. கொண்டிருக்கல திடீர்னு உங்களுக்கு ஏதாச்சும் இன்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா அது இஷ்யூ ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன யோசிக்க தேவையில்லை. அகாடமியோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆ. இப்படித்தான் எனக்கு ஒரு திடீர் எமர்ஜென்சி உண்டிக்குதுன்னு சொல்லி நீங்கள் மெசேஜை போட்டாலே அவங்க அதை லீவாக தான் அவங்க கருதுவாங்க. இதை எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி கொள்வாங்க அந்த சிஸ்டத்தில். அது ஆ. ஓட்டோ நாங்களும் ஆ. காத்து கொண்டிக்க தேவையில்லை, நீங்களும் ஓகே. காத்து கொண்டிக்க தேவையில்லை நாளைக்கு வந்துடும். நீங்கள் ஃபர்ஸ்ட் லெவலில் ஓகே. ஜாயின் ஓகே. ஆகிறீங்க லெவலில் நீங்கள் கொஞ்சம் அந்த இடத்த பிடிச்சி கொள்றதுக்கு உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்ற ஒரு சிஸ்டம் ஒன்று வரும், ஃபாலோ பண்ண வேண்டி வரும். ஆ. நான் இன்ஷா அல்லாஹ் அது நான் கிளாஸ் நடந்து கொண்டு போகல அவங்களுக்கு அதை சொல்லித்தரேன். இப்போதைக்கு நான் அந்த ம். சம்மரியாக சொல்கிறேன் சொன்னேன். ஓகே. ஹோம்ஒர்க் நான் என்னன்னு சொன்னால் எங்களோட கிளாஸில் நாங்கள் ஒரு சப்ஜெக்டை படிப்போம். அந்த படிக்கிற சப்ஜெக்ட் வந்து நாங்கள் நோட்ஸ் எடுக்கிறதாகவோ அல்லது பாடமாக்குறதாகவோ இருக்காது. இது எல்லாத்தையும் தாண்டி எங்களோட ப்ரொனன்சியேஷன் எங்களோட வாயோடு சம்மந்தப்பட்டதான் நிற்கும். ஸோ அதுலேருந்து நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் சம்மரி பண்ணி இப்போ படித்த பாடத்துலேருந்து சம்மரி பண்ணி ஒரு ஒர்க் ஷீட் ஒன்றை உங்களுக்கு நாங்கள் ஒன்று வாட்ஸ்அப்பில் தருவோம் அல்லது ரெக்கார்டிங்கில் ஏதோ ஒரு சிஸ்டத்தில் உங்களுக்கு தருவோம். அந்த தார சப்ஜெக்ட் நடக்கும் என்றால் அடுத்த பாடம் ஆரம்பத்தில் நாங்கள் அதை ரிவிஷன் பண்ணுவோம். பேசுறது கொஞ்சம் ஸ்டக் ஆகி வருது சார். கவரேஜ் ப்ராப்ளம் தெரியும். இப்போ எப்படி